8வது ஊதிய குழுவின் இந்த ஆண்டின் ஜனவரி மாதம் அறிவிக்கப்பட்டது. 8வது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் சுமார் 5 மில்லியன் மத்திய அரசு ஊழியர்கள், ராணுவ வீரர்களையும் சேர்த்து சுமார் 6.9 மில்லியன் ஓய்வூதியதாரர்களையும் பாதிக்கும். இதுகுறித்து மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறுகையில், இடைக்கால அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு செயல்படுத்தும் தேதி முடிவு செயல்படும் என்றும், இதனால் 2026 ஜனவரி 1 அன்று செயல்பட வாய்ப்புள்ளது என்றும் தெரிவித்தார். மத்திய அரசு இன்னும் அதிகாரப்பூர்வ சம்பள வரம்புகளை அறிவிக்கவில்லை. ஆனால் ஊழியர்களின் மாதச்சம்பளம் ரூபாய் 19 வரை உயரலாம். இது 2.86 என்ற பிட்மன் காரணியின் அடிப்படையில் கணக்கிடப்பட்டுள்ளது. உதாரணமாக, ஒரு அரசு ஊழியர் மாதத்திற்கு 1 லட்சம் சம்பளம் பெற்றால் 1.75 கோடி பட்ஜெட் ஒதுக்கீடு அடிப்படையில் 14% சம்பளம் உயர்வு இருக்கும். இதனால் அவர்களின் புதிய சம்பளம் 1 லட்சத்திலிருந்து 1.14 லட்சமாக உயரும். அதேபோல் 2 லட்சம் கோடி ஒதுக்கீடு இருந்தால் அவர்களின் சம்பளம் 16% உயர்ந்து 1.16 லட்சமாகவும், 2.25 லட்சம் ஒதுக்கீடு இருந்தால் 18% உயர்ந்து மாதத்திற்கு 1.18 லட்சமாகவும் இருக்கும். இந்த ஊதிய குழுவின் முக்கிய நோக்கம் மத்திய அரசு ஊழியர்களின் வாழ்க்கை செலவு, பணவீக்கம், நாட்டின் பொருளாதார வளர்ச்சி போன்ற பல காரணிகளை கருத்தில் கொண்டு அவர்களின் சம்பளம் மற்றும் பிற சலுகைகளை நியமன முறையில் நிர்ணயிப்பதாகும். இது ஊழியர்களின் மனநிலையை உறுதிப்படுத்தி உயர்த்துவதோடு அவர்களின் வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்த உதவும். மேலும் அரசு ஊழியர்களின் ஓய்வூதிய பலன்கள், மருத்துவ காப்பீடு, விடுப்பு விதிகள் போன்ற பல்வேறு விஷயங்களிலும் இந்த குழு பரிந்துரைகளை வழங்கும். இந்த பரிந்துரைகள் மத்திய அரசு ஊழியர்களின் நலனை பாதுகாக்கும் வகையில் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஊதிய குழுவின் செயல்பாடு நம் நாட்டின் நிதி நிலைமையை மனதில் கொண்டு கவனமாக மேற்கொள்ளப்படும். அரசு ஊழியர்களின் நலன் மற்றும் நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மை ஆகிய இரண்டையும் சமநிலைப்படுத்துவதே இதன் முக்கிய குறிக்கோளாக இருக்கும். குழுவின் பரிந்துரைகள் மத்திய அரசு ஊழியர்களின் நீண்டகால நலனை உறுதி செய்வதோடு நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் பங்களிக்கும் வகையில் அமையும். இந்த சம்பள குழுவின் அறிக்கையை மத்திய அரசு ஊழியர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர்.